இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எள்ளு உருண்டை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம கடையில் விற்கிற எள்ளு உருண்டைலாம் எள்ளு உருண்டைனே சொல்லாதீங்க. அது வந்து எள்ளு மிட்டாய், கடலை மிட்டாயாட்டம் அது எள்ளு மிட்டாய். பாவு காய்ச்சி உருண்டை பிடிக்கிறாங்க, அதெல்லாம் எள்ளு உருண்டையே கிடையாது. கிராமத்தில் எப்படி எள்ளு உருண்டை செய்வாங்கன்னா இப்படி தான் செய்வாங்க. தேவையான பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா ஆரிய மாவு, வெல்லம், அப்புறமேட்டுக்கு எள்ளு. இது 3 இன்க்ரீடியன்ஸ் தான், அதிகமாக தேவையில்லை. ஆனால் இன்க்ரீடியன்ஸ் கம்மி, ஆனால் வேலை அதிகம். அதனால தான் இதுக்கு அதிகமாக யாரும் செய்ய மாட்டாங்க. எங்கள் வீட்டிலேயே மேக்ஸிமம் 6 மாதத்துக்கு ஒரு தான் செய்வாங்க. ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா ஆரிய மாவில் நல்லா தண்ணி ஊற்றி ஒரு நல்லா கெட்டியான பதத்தில் நல்லா மாவு பிணைஞ்சி எடுத்துக்குவாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தோசைக்கல் மேலே அடுப்பத்தை வச்சு அதை நல்லா மெல்லிஸாக தட்டி விட்டு நல்லா எண்ணெயை ஊற்றி நல்லா வேக வைப்பாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வேகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு நல்லது. அதே நேரத்தில் எள்ளு உருண்டையை கிட்டத்தட்ட 1 2 வாரம் இல்லை 3 வாரம் வச்சுக்கிட்டு கூட சாப்பிட்லாம், எந்த ஒரு இதுவும் ஆகாது. அதனால தான் நல்ல ரொட்டி வேக வைக்கணும். ஏன்னா அந்த மாவு உள்ளே இருக்கிறது இருந்துச்சுன்னா மாவு ஈஸியாக அந்த எள்ளு உருண்டை மாவு வந்து கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் வந்து எங்கள் அம்மா திருப்பி போட்டு வேக வச்சாங்க. கிட்டத்தட்ட 2 ரொட்டி 3 ரொட்டி பக்கம் வெந்ததும் எடுத்துகிட்டு வந்து உரலில் போட்டு நல்லா இடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. எள்ளு உருண்டையில் இருக்கிற மெயின் வேலையே எதுவுமே இல்லை, இதுதான். ஏன்னா அதை குத்தி குத்தி எடுத்துகிட்டே இருக்கணும். ஏன்னா உலக்கையில் போட்டு குத்தணும். மேக்ஸிமம் இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம அந்த ரொட்டியை குத்தும் போது அவ்வளோ வேலை இருக்காதுங்க. வெல்லமும் அதுக்கப்புறம் அந்த எள்ளும் போட்டு 2-3 மிக்சிங் ஆகுது பார்த்திங்கன்னா அந்த கடைசியில் இல்லை. அப்படியே எப்படின்னா ஜவு மிட்டாய் பார்த்துக்கிங்களா, எப்படி அந்த ஜவு மிட்டாய் எப்படி இழுக்கும் போது வரும் அதே மாதிரி தான். உலக்கையை தனியாக இழுக்கும் போதெல்லாம் அப்படியே பிடிச்சிட்டு வரும், திருவி எடுப்பாங்க. ஆனால் இது எள்ளு உருண்டைக்கு ஒரு கதையே இருக்குங்க. எள்ளு உருண்டை வேணான்ட்டு உரலில் போய் தலைய மாட்டேன்ற மாதிரி ஒரு கதை இருக்குது. அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இவங்களாம் செய்கிறத பார்த்துட்டு எள்ளு உருண்டையை எனக்கு வேணான்னு ஒருத்தர் அந்த காலத்தில் சொல்லிட்டு போன மாதிரி சொன்னாங்க எங்கள் அம்மா. அவர் என்ன பண்ணாருன்னா அதோடைய இடிக்கும் போது ஃபஸ்ட்டு வந்து எள்ளு உருண்டை செய்கிறோம் அப்படின்றது எனக்கு வேணான்ட்டுருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா மொல்லாம் எல்லாத்தையும் போட்டு இடிச்சிட்டு இருக்கும்போது இடிக்கும் போதே ஒரு மனம் அப்படியே ஒரு வேறு லெவல் இது வந்து ஒரு டேஸ்ட்டான மனம் வந்து அப்படியே வந்துட்டு இருக்குமா. அதை இருக்கிறத பார்த்தாவே சாப்பிட தூண்டுன்னு சொல்லுவாங்க. அப்புறமேட்டு அவர் என்ன நினச்சாருன்னு தெரில. நம்ம இப்போ போய் கேட்டோம்னா நம்மளை ரொம்ப இதாக பேசுவாங்க அப்படின்னுட்டு இவங்கெல்லாம் எள்ளு உருண்டையெல்லாம் பிடிச்சிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு போன முன்னாடி என்ன பண்ணாருன்னா அந்த உரலை போய் நக்கினாராம். அதுக்கு தான் சொல்லுவாங்க பெரியவங்க எள்ளு உருண்டை வேணான்ட்டு உரலை கொண்டு போய் தலைய மாட்டினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் மாமா ஃபஸ்ட்டு அந்த பார்த்திங்கன்னா வெல்லம் அந்த எள்ளெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 3 சேர்த்து ஒட்டா மிக்ஸ் பண்ணணும். ஒரு சைடு நம்ம என்ன எள்ளு உரலில் ஒரு சைடு ஓரமாக குத்தணுங்க. குத்தும்போது என்ன பண்ணால் ஒரு சைடு மேலே பறந்துக்கிட்டே இருக்கும். அப்புறமேட்டு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது ஒரு வழியாக ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடும். அப்படி இடித்தா மட்டும்தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour எங்கள் மாமா இது வரைக்கும் இடிச்சிட்டு இருப்பார். இன்னமும் இடிக்கணும். இதில் மெயின் வேலையே என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இடிக்கிற வேலை தான். ஒவ்வொருத்தர் இதுக்கே சலுப்பு போட்டுக்கிட்டு யாரும் செய்ய மாட்டாங்க. எங்கள் வீட்டிலே மேக்ஸிமம் 6 மாதத்துக்கு ஒரு தான் செய்வாங்கன்னு வச்சுக்கோங்க. பார்த்திங்களா தெரியும், ஓரளவுக்கு நல்லா ஃபுல்லாக அந்த எள்ளு வெல்லம் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். அவர் பாரு எடுக்கும்போது திருவி எடுப்பாருங்க, பொறுமையாக இருக்கும். அப்புறம் டைட்டாக பிடிச்சிட்ருக்குங்க, எடுக்கவே முடியாது. அது இன்னும் கொஞ்சம் எல்லாம் வெள்ளங்கீது அதிகமாக போட்டோம்னா இன்னும் டைட்டாக பிடிச்சிருக்கும். அதை எடுக்கிறதுக்குள்ளே போதுமான ஆகிடும். கிட்டத்தட்ட எங்கள் வீட்டில் மேக்ஸிமம் 11 பேருன்றதுனால நாங்கள் இடிக்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு 2 உருண்டைனாலும் அதிகமாக இடிக்கணும். அதுக்கோசரமே நாங்கள் என்ன பண்ணோம்னா ஆளுக்கு ஒவ்வொரு உரலுன்ற மாதிரி பிரிச்சுக்குவோம். எங்கள் மாமா ஒரு உரல், எங்கள் சின்ன மாமா ஒரு உரல், நான் ஒரு உரல் அப்படின்ற மாதிரி பிரித்து அடிப்போம். இங்கே இப்போ பாருங்கள் தெரியும் உங்களுக்கு அந்த எள்ளு உருண்டை கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் இன்னொரு உரலுக்கு நல்லா இடிச்சிட்டே இருக்கணும். ஏன்னா சின்ன அந்த வெள்ளம்லாம் கட்டியாக இருக்கிறது பூரா மஞ்சிடணும். அதுக்கப்புறம் கையிலேயே எடுக்க முடியாது. அம்மா பாருங்கள் கரண்டி போட்டு தான் எடுப்பாங்க. ஆனால் அவ்வளோ இதாக இருக்குன்னு வச்சுக்க, கூந்து எப்படி இருக்கும் பசை அந்த கண்டிஷனில் இருக்கும். ஆனால் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. ஒரு வழியாக எள்ளு உருண்டை ஃபுல்லாக இடித்து முடிச்சாச்சுங்க. லாஸ்ட்டு உரல் இடித்தது. அதுக்கப்புறம் என்ன வரல, எள்ளு உருண்டையை உருண்டை பிடிக்கிறது தான் வேலை. எங்கள் அம்மா கொண்டு வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் உருண்டை பிடிக்க நானும் எங்கள் அம்மாவும் ஸ்டார்ட் பண்ணோம். அதை பார்த்திங்கன்னா தெரியும், அப்பயுமே கொஞ்சம் கட்டியாக இருக்கும் வெல்லம். அது வந்து ஒன்றும் பண்ண முடியல. என்ன தான் தூளாக மிக்ஸ் பண்ணாலும் அதில் உள்ளே போய் மிக்ஸ் ஆகும்போது ஏதோ ஒரு இடத்துல தப்பிச்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா உருண்டை பிடிச்சி போட நான் ஒரு சைடு உருண்டை பிடிச்சி வட்டம் பிடிச்சி தனியாக வச்சுட்டு இருந்தேன். எங்கள் வீட்டில் ஆளுக்கு ஒவ்வொன்றுன்ற மாதிரி உருண்டை பிடிச்சி பிரிச்சுக்குவோம். அதுதான் மெயின். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து சின்னதாக ஒரே அளவாக பிடிச்சி கொடுத்துட்ருந்தாங்க. ஏன்னா ஒருத்தருக்கு சண்டை வந்துடக்கூடாது. பெரியவங்க சண்டை போட மாட்டாங்க, சின்ன பசங்க சின்னதாக வந்துச்சு பெருசாக வந்துச்சுன்னு எல்லா வீட்லேயும் இந்த சண்டை நடக்கும். அதே மாதிரி எங்கள் வீட்லேயும் செல்ல சண்டை நடக்கும். அதனால் ஒரு பக்கமாக வந்து எல்லாம் உருண்டை பிடிச்சிட்டு இருந்தோம். உருண்டை பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு உருண்டை எடுத்து டேஸ்ட்டும் பார்த்தேங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்களும் முடிஞ்சளவு ட்ரை பண்ணி பாருங்கள். எள்ளு உருண்டை பிடிக்குன்னா மறக்காத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ, பாய். அதுக்கப்புறம் மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ, பாய்.